28/9/1985 மதியம் 3:30 சேலத்தில் பிறந்திருக்கார். இப்போ இந்த ஜாதகம் வந்து ஒன்றும் கற்பனையோ எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவும் இல்லை. என்கிட்ட கஸ்டமர் வந்தார், அவர்கிட்ட கேட்ட கேள்வி சொன்ன பதில், அதை எப்படி ஜாதகம் எடுத்திருப்போம், இவ்வளவுதான். இப்போ இதில் கேள்வி ஜாதகத்தை கொடுத்த உடனே என்னையாவது ஜாதகம் அப்படின்னு, ஏங்க ஜாதகம் கொடுக்கும்போது என்னையா ஜாதகம்னா என்னையா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். நான் என்ன சொன்னேன், இது உங்கள் குடும்பத்துக்கே சுகமில்லாத ஜாதகம். எப்படிங்க சுகமில்லாத ஜாதகம்னு நம்ம அதை இங்கே லோக்கலில் எப்படிங்கயா பேசுவோம், அப்படி தான் நம்ம ஜாதகம் பார்க்குற வழக்கம். ஏன்னா நம்ம ஒன்றும் அந்த எக்ஸ்ட்ரா போடுறதுல ஒன்றும் எனக்கு இதில் இல்லை. அப்புறம் என்ன சரியில்லை னாரு, உங்கள் குடும்பமே மங்களகாரியத்துக்கு தடைபடும். எப்படிங்க உங்கள் குடும்பத்துக்கு மங்களகாரியம் தடைபடும். குடும்பம்னா எனக்கு அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சன் அவங்க எல்லாம் குடும்பம், இது அத்தனையுமே கெட்டு போவோம் அப்படின்னு. அது எப்படி சொன்னேன், ஐயா வயசுக்கு கூட இருக்கும், அதெல்லாம் நம்ம அதிகமாக போகிறதே இல்லைங்க ஐயா, நான் அங்கிட்டெல்லாம் சுற்றுறதே இல்லை. உங்களுக்கு ரூல்ஸ் என்ன சொல்கிறேன் சரியாக இருக்குதோ செக் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த லக்னம் மகர லக்னம், இந்த மகர லக்னத்துக்கு 7 கூடிய சந்திரன் பாருங்கள் சனிசாரம் வாங்கியிருக்கார். லக்னாதிபதி பாதகத்துக்கு போனாலும் அவர் என்ன இருக்கார், குரு சாரம் வாங்கியிருக்காரு. குரு நீச வக்ரம். அப்போ 7ஆம் அதிபதினா நம்ம என்ன சொல்லுவோம், நண்பர்கள், கூட்டாளி, இன்னும் மனைவி, இது எல்லாம் வரணும். ஆனால் எங்கே எப்படி ஆயிருக்காரு, அவர் 7 கூடையவராகி 3ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, திரிகோணத்தில் சந்திரனும் சனியும் கனெக்ஷன் ஆகிறாங்க. நம்ம நாடியில் என்ன சொல்லுவாங்க, புணர்ப்பு தோஷம்னு எடுப்போம். அதாவது நமக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, 3-7-10 இருந்தால் தான் சந்திரன் இருந்தால் தான், இல்லை சனிசாரத்தில் சந்திரனும் எப்படி எடுத்தாலும் சனி சந்திரன், சந்திரன் சனிசாரம். அப்போ புணர்ப்பு தோஷம்னு வந்துருச்சுங்களா. இந்த புணர்ப்பு தோஷத்தை நான் எப்படி எடுப்பேன், நம்ப வைக்கணுமில்ல, நம்பணுமில்ல. முதல்ல புணர்வுன்னா ஒரு ஆணும் பெண்ணும் புணர்தல், அதுக்கு தோஷங்கிறது தானே நம்ம சொல்லியிருக்குவாங்க. அப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், இந்த ராகு வந்து பாருங்க சந்திரனை தொடுறாரா, ராகு சந்திரனை தொடுவார். நாடியில் இதனுடைய பயணத்தில் ராகுவோட பயணத்தில் சந்திரனை தொடுவார். இந்த ராகு 17 டிகிரி, அதுக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் பாருங்க 14 டிகிரி. அப்போ இந்த 14 டிகிரியில் இருக்கிற சுக்கிரனையும் சந்திரனையும் ராகு தொடுவார். நான் எல்லா மீட்டிங்லேயும் கூட சொல்லுவேன், சந்திரனையும் சுக்கிரனையும் எந்த கிரகம் தொடுதோ இந்த 2 பெண் கிரகம் இல்லைங்களா, அவருக்கு யார் தொடுகிறாரோ அந்த காரக உறவு எதுவோ அவரால் அந்த பெண்கள் சார்ந்த தோஷம் உருவாகும் அப்படின்னு நான் சொல்கிறது. அப்போ நான் அதில் என்ன ஆகுது, இந்த ராகுங்கிறது தாத்தாவுக்கு 2 மனைவிகள். அப்போ நம்ம கொஞ்சம் பின்னால் போய் பார்க்கணுமில்ல. ஒரு ஜாதகத்தை பார்க்குறேன்னா எடுத்த உடனே உனக்கு இது கிடைக்கும் கிடைக்காது அப்படி சொல்ல முடியாது. ஏன் கிடைக்கல, என்ன காரணம், அது உண்மையாக இருக்கா இல்லையா செக் பண்ணாமல் எப்படி கொடுக்குறது. இப்போ செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், லக்னத்துக்கு 8 செவ்வாய் இருக்குது, சூரியன் வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, ரூல்ஸாக தானங்கய்யா. அடுத்தது இந்த லக்னத்துக்கு 4-10 ராகு கேதுக்கு ராகு தோஷம் இல்லை. அப்படி இல்லைங்கய்யா, லக்னம் எதுவாக இருந்தாலும் சிம்மத்தில், அதாவது 4-6 ராசியில் இருக்கக்கூடாது, அதாவது இருந்தால் தோஷம் இல்லைங்கிறாரு. நம்ம ஸ்ரீனிவாசம் பஞ்சாங்கத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க, வேணும் செக் பண்ணிக்கிறேங்க. கடகம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம், மேஷம், இந்த ராசிகளில் அது எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கட்டும், செவ்வாய் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. அப்போ சிம்ம ராசியில் தானே செவ்வாய் இருக்குது.
ஐயா, கடகம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம், மேசம், இந்த 6 ராசிகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. அது நம்மளோட ஸ்ரீனிவாசன் சேலத்தில் பதிவு பண்ணுற ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்தில் அழகாக கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பஞ்சாங்கத்திலேயே, செவ்வாய் சுக்கிரனோடும் குருவோடும் சுப கிரகங்கள் அவரோட சேர்ந்திருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி அவருக்கு கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் தோஷம் இல்லைன்றார். அப்போ அது வழியாக பார்க்கும்போது செவ்வாய் தோஷமும் இல்லை, ராகு தோஷமும் இல்லை. ஆனால் கான்செப்ட் என்ன, இவரோட தாத்தாவுக்கு 2 மனைவி, இவரோட தாத்தாவுக்கு 2 மனைவி. ஏன், ராகு இந்த திரிகோணத்தில் இருக்கிற சுக்கிரனையும் அடுத்து சந்திரனையும் தொடர்றதுனால 2 மனைவிகள் வந்தார்கள். நான் கேட்டேன், நான் தான் சொன்னது, உங்கள் தாத்தாவுக்கு 2 சம்சாரமா ஐயா? ஆமாம். ஒரு சம்சாரம் இறந்து போச்சா? அதுவும் கர்ப்பவதியாக இருக்கும்போது இறந்து போச்சா? அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு கணக்கு காட்டுறோம் பாருங்க. அது கர்ப்பமாக இருக்கும்போது இறந்துச்சா? அதை எங்கள் அம்மா பாட்டி இவங்கெல்லாம் சொல்ல கேட்டிருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி ரைட், அந்த தோஷத்துக்கான பரிகாரத்தை பண்ணு, உங்கள் குடும்பத்துக்கே நல்லது நடக்கும், இல்லைன்னா வராது. அவர் சொன்னார், என்னங்க எல்லாம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டு இதுன்னு போயிட்டு இருக்குது, இன்னும் பழைய பஞ்சாங்கத்தில் சொல்கிற மாதிரி, பழைய ஜோசியர் சொல்கிற மாதிரி நீ தோஷம் பாவம் புண்ணியன்ட்டு இருக்கிறியே அப்படின்னாரு. கேட்பாங்கல்ல, நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்ல. நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒரு சுபகாரியம் கூட நடக்கலை. இந்த தம்பியோட பிறந்தவர், இந்த பையனோட பிறந்தவர் 3 ஆண்கள், 3 பேருக்கு திருமணமாகவில்லை. அவங்க தாத்தா விட்டு போன சொத்துகளில் மட்டும் அப்படியே ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வரவுக்கு செலவுக்கு சரியாக. படிப்பு இருக்குது, போக்குவரத்து இருக்குது, எல்லாம் ரைட். ஆனால் முன்னேற்றம் அடையவில்லை, ஜென்ரேஷனை வளர்க்க முடியல. இவருக்கு அப்பா புரோஜனம் இல்லை, அம்மா மட்டும் நடமாடுறாங்க. இவருக்கு இன்னைக்கு 40, அவர் அண்ணாருக்கு 43, இன்னொரு அண்ணா மூத்த அண்ணாவுக்கு 46. 3 பேருக்கு கல்யாணம் ஆகலை. இவ சித்தப்பா பெரியப்பா பசங்க இருக்காங்கல்ல, கல்யாணம் முடிக்கல ஆனால் வாழ்கிறாங்க, முடிக்கல ஆனால் வாழ்கிறாங்க. அப்போ இவங்க அத்தை சுக்கரம் இல்லையா காரக ரீதியில், அங்கேயும் சுகமாக இல்லை. நீ அதாவது அவர் கேட்குறாரு, ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்தா எந்த ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாரும் உருப்பட மாட்டேன்னு தானே சொல்கிறீங்க. அது எனக்கு தேவையில்ல சாமி, உன் கான்செப்ட் நான் சொல்கிறதெல்லாம் இருக்குதா செக் பண்ணு. ஆமாம், இதெல்லாம் நடந்தது, ஏற்கனவே நடந்திருக்கு, இதுக்கு மேலே அங்கே எதுவும் நடக்காது, கல்யாணம் ஆகிற போக்குவரத்து எதுவுமே இல்லை. ஏன், சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரம், பசுமாடு பிறந்த நட்சத்திரம், பசுவின் நட்சத்திரம். அதுக்கு இந்த சனி இந்த ராகு தொடர்பு வந்தால், பொதுவாகவே சனி ராகு காம்பினேஷன் ஒரு கிரகத்துக்கு வந்ததுன்னா இறப்பு ஏற்படும். சனி ராகு சேர்ந்து ஒரு கிரகத்தை பார்க்குறதோ பண்ணுறதோ, அதில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இந்த செவ்வாயோட பார்வை, இந்த செவ்வாயோட பார்வை நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் கணக்கு ஒன்று தான் பாருங்கள். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, ஒரு தாய் கர்ப்பிணியாக இருக்கும்போது இறக்குறாங்க, அதை தண்ணியில் விழுந்து இறந்தாங்க. ஏன்னா மீனராசி, அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா உங்கள் இதில் யாரோ ஒரு பொண்ணு கர்ப்பவதியாக இருக்கும்போது இறந்துருக்கணுயா. ஆமாம், கிணத்துல விழுந்து இறந்து போயிட்டார், எங்கள் தாத்தா அடித்து நவுட்டி விட்டார், கோவத்தில் சண்டையில் அடித்து தள்ளி விட்டார். அந்த அம்மா அந்த இதில் போய் இறக்கும் போது தெரியல. அப்போ அந்த தோஷம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை பார்க்குது. அப்போ ஒரு தலைமுறைக்கு குழந்தை இல்லைங்க, அடுத்தது வாரிசு இல்லை, கல்யாணம் பண்ண முடியல, சுகமாக இல்லை, மாந்தி இங்கே இருக்குது.
அதை நான் போடலை. ஏன்னா அது மாந்தி வேணாங்கிறது சில நேரத்தில் தப்பாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லேயும் ஒவ்வொரு மாதிரி வருதுங்கிறதுனால நான் அதை போடலை. ஏன்னா இப்போ இந்த லக்னத்துக்கு பாருங்கள், குரு நீசம் ஆனால் வக்கரம். என்ன சொல்லுவோம்? குரு நீசமாக இருந்து வக்கரமாயிட்டு நல்ல பலனை செய்யும். நல்ல பலனை செய்யணும், ஆனால் செய்யலை. இப்போ குரு என்ன பண்ணுறாருங்க? தனக்கு 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, 7ஆம் வீடு பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ பார்க்குறாருன்னு சொன்னாவே குரு இருக்கிறத விட பார்க்குறது யோகம்னு சொல்கிறோம்ல. அப்போ பார்த்துருந்தா குழந்தை வந்திருக்கணும், மேரேஜ் ஆகிருக்கணும், பாக்கியமும் சௌரியமாக வேலை செஞ்சுருக்கணும்ல. வேலை செய்யலை. ஏன்? இப்போ இவர் பார்க்குறது எந்த கிரகத்தை பார்க்குறாரு? சூரியனையும் புதனையும் தான் பார்க்குறாரு. சூரியன் இந்த ஜாதகருக்கு யார்? 8 புதன் யார் பாருங்க? 6 அப்போவே சொன்னேன், இந்த ஃபைலுக்கு முன்னாலே தான் இருக்கான். இந்த ஃபைலுக்கு உனக்கு சமாச்சாரம் வேலை செய்யாதுடா அப்படின்னு. என்ன சமாச்சாரம் வேலை செய்யாது? உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஆசைப்பட்டாலும் உன் உடம்பு ஒத்துக்காது. உனக்கு பால்வினை நோய் வரலாம், அல்லது உன்னுடைய பிறப்புறுப்பு வேலை செய்யாமல் போகலாம், கிட்னி வேலை செய்யாமல் போகலாம், ஆணுறுப்பு அதாவது விதப்பை வேலை செய்யாமல் போகலாம்னு சொன்னேன். நான் இதுவரைக்கும் யூரின் போகிறக்கு மாத்திரம் என்னோடய ஆணுறுப்பை யூஸ் பண்ணுறேன்றான். வேறு எதுக்குமே இல்லை. ஆள் என்னை விட நல்லா பல்காக இருக்கான். இப்போ நம்ம எங்கிட்டு சொல்கிறது? என்னக்கா ரீசன் பாருங்கள். இந்த இதுக்கு நடுவில் 17 டிகிரியில் செவ்வாயும் ராகுவும் நிற்கிது. அப்போ ரெண்டும் திரிகோணத்தில் நிற்கிறப்போ செவ்வாயோட காரகத்துவம் பாதிக்கப்படும். அப்போ செவ்வாயோட காரகத்துவம் என்ன? ரத்தம், ஆண்மை, வீரியம், தைரியம். அதுக்கு மேலே சொத்து பொத்து நிலங்கள் எல்லாம் செவ்வாதான். எதுவுமே நம்ம இதயம் செவ்வாதான். இதயம் பலமானா தானே லவ் பண்ண போவான், எண்ணங்களை உருவாக்கிக்க முடியும். அப்போ இந்த செவ்வாயும் இந்த ராகுவும் திரிகோணத்தில் இருக்குதுன்னா, இதய நோய் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் இதய நோய் இருக்குன்றான். அப்போ அதை கேட்க கேட்க எனக்கு ஒரு மாதிரி, இதெல்லாம் என்ன பாவம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல். இப்போ இது வெறும் நார்மலாக பார்த்தா என்ன இருக்குதுங்க? யோகமாக தெரியுது. இத்தனை பேர் இருக்கும்ல. அப்போ பார்க்குறச்சு பாருங்கள், சூரியன் 9 இருக்கார், புதனோடு இருக்கிறார், புதன் உச்ச பலத்தில் இருக்கார். பொதுவாக பார்த்தோம்னா என்ன தெரியுதுங்க? அதுக்கு இன்னொரு காரணம், இந்த கேது ரிவர்ஸில் இப்படி போனாருன்னு என்ன ஆகுங்க? அவ்வளோதான். இந்த கேதுவுக்கு திரிகோணத்தில் எந்த கிரகமும் இல்லை பாருங்க. அப்போ அடுத்தது யாரை தொடுறாரு? 13 டிகிரியில் இருக்கிற குரு, 11 டிகிரி சூரியன், அது 16 டிகிரியில் புதன். அப்போ இந்த ஜாதகத்தெல்லாம் குரு சூரியன் காம்பினேஷனுங்கய்யா, யோகமான ஜாதகம். சொல்லுங்க. அது நான் அந்த டாபிக்குள்ளே வரல. இல்லை ரைட்டு. ஓகே ஓகே சார், சூப்பர். ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிற கான்செப்டின் படி நான் சொல்கிறேன், நல்ல விஷயம். ஆனால் அதே மாதிரி இந்த குருவுக்கு வீடு கொடுத்தவர், லக்னத்துக்கு வீடு கொடுத்தவர், அவரும் குரு சாரத்தில் போய் பாதகத்தில் நிற்கிறாரு. குருவும் திடகாத்திரம் இல்லை. அதாங்க. அப்போ செவ்வாயும் பார்க்குறாரு, சந்திரனையும் பார்க்குறாரு. அப்போ அவங்க எத்தனை அளவுக்கு அது அடி வாங்கியிருக்கு அந்த உச்சம். இப்போ இதுக்கு என்ன தான் வழி? இப்போ நம்ம என்ன கேட்போம்? இப்போ இதுக்கு என்ன தான் வழி? இப்போ இதுக்கு ஒரு ரெமெடி சொல்லணும் இல்லைங்களா? அப்போ என்னோட பவர்ஃபுல் எப்படி இருக்கு, அடுத்தது இந்த ராகுவோட விஷயம் எப்படி இருக்கு. இன்னொன்று பாருங்கள், இந்த ராகு 17 டிகிரி, கேது 17 டிகிரி. அதுக்கு இந்த 4 டிகிரிக்குள்ளேயே பாருங்கள் 13ல் குரு.
அப்போ கேந்திரத்தில் நிற்கிறாரு, அது மிட் பாயிண்ட்னு சொல்கிறோம். அப்போ இந்த குரு சுத்தமாக கெட்டு போயிட்டார். அப்போ சுத்தமாக குரு கெட்டு போயிட்டாரு. அடுத்தது பாருங்க, குருவுக்கு எப்பெல்லாம் 6-8 சுக்கிரன் செவ்வாய் இருக்கோ திருமணம் ஆகாது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, 7ஆம் வீட்டு அதிபதிக்கு அவரும் 6-8 இல்லைங்க. நான் சொல்றது 7ஆம் அதிபதிக்கு செவ்வாய் மங்களக்காரகன், அதாவது சுகக்காரகன் சுக்கிரனும் 2 பேரும் 6-8. அப்போ இங்கே சுக்கிரனுக்கு வேலை செய்யலை, 7ஆம் அதிபதிக்கு வேலை செய்யலை. அப்போ திருமணம் ஒரு வம்சத்துக்கு ஏன் ஆகலை? புரியுறதா? அப்போ அந்த தோஷம் எங்கே இருக்குது? வேலையே செய்யலை. இன்னொன்று பாருங்கள், எப்போவுமே குரு ஒரு பக்கமும் இந்த ராகு கேதுக்கு இன்னொரு பக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாய் சீக்கிரம் கல்யாணம் நடத்த விடாது. ராகு கேதுக்கு ஒரு பகுதியில் குருவும் மறுபகுதியில் சுக்கிரனும் செவ்வாயும் இருந்தால் சுபகாரியங்கள் திருமணம் செய்ய தடை ஏற்படும். குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நடுவில் ராகு கேது அச்சிக்கு வெளியே ஒரு பாதி உள்பாதி இருந்ததுன்னா வேலை செய்யாது. ராகு பிரிச்சா லக்ன ராகு வெளியில் இருக்கு, அது 6-8 இருக்கு. அப்போ அங்கே சுத்தமாக வேலை செய்யலை. அப்போ இந்த கான்செப்டில் அவ்வளோ தன்மையும் பிடிச்சி வச்சுக்கிச்சு. இப்போ ரெண்டாவது இன்னொன்று சொல்லுவார், நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அவர்த நான் இதில் செக் பண்ணலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் செக் பண்ணோம், ஆனால் மற்ற எல்லாக்கும் நல்லா வருது, இந்த ஜாதகத்துக்கு ஒத்தும் இல்லை. இந்த செவ்வாயோட பார்வையில் எத்தனை கிரகங்கள் அமைகிறதோ அந்த வருடத்தில் திருமணம் ஆகும்னு சொல்லியிருந்தார் ஒரு வீடியோவில். செவ்வாய் அவரோட பார்வையில் எந்த கிரகம் இருக்கோ அதை 2யும் தசாவை வருஷமாக கூட்டினீங்கன்னா அந்த வருஷத்தில் மேரேஜ்னார். ஆனால் நான் அதையும் ஒரு பாயிண்ட் எடுத்து செக் பண்ணேன். சனி 2யும் கூட்டினாக்கா அந்த 26 வயசில் மேரேஜ் ஆகிருக்கணும். தசையும் செவ்வாயோட தசையும் கூட்டணும். செவ்வாய் இங்கே சனி பார்க்குதுங்களா ஐயா? இங்கே தான் பார்ப்பாரு, அங்கே இல்லை, இங்கே தானே. இப்போ இங்கே சந்திரன் செவ்வாய் தான் காம்பினேஷன். ஆமாம், கும்பத்தில் எந்த கிரகமும் இல்லை இல்லையா? இல்லை, ஐயா சொன்ன ஒரு கான்செப்ட். செவ்வாய் எந்த கிரகங்களை பார்க்குதோ அந்த கிரகங்களை கூட்டும்போது, தசையை கூட்டும்போது அந்த வருடத்தில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் செக் பண்ணுறப்ப 26 வயதில் ஒரு பெண்ணுடன் மேரேஜ் ஆகிறதுக்கு தன்மைக்கு லவ் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ஆனால் அந்த பொண்ணு இவரோட தன்மையை தெரிஞ்சுட்டு வேணான்ட்டுச்சு. இவரோட தன்மை என்ன? தாம்பத்தியம் வச்சுக்க முடியாது சார். அது ஐயா சொன்ன கான்செப்டுக்கு நான் சொன்னேன், நீங்கள் அதுக்கு மேலெலாம் என்ன கேட்டுறாதீங்க. இல்லை, அதாவதுங்க ஐயா சொன்ன ஒரு விதி, அந்த விதியில் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். அவர் ஐயா மேரேஜ்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே என்ன இருக்குது, இவருக்கு மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான காரணம். ஆனால் அவருக்கு அந்த அந்த டயத்தில் 26 வயசில் மேரேஜ் அளவுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிருக்கு. இவருடைய சுய விளக்கங்களை தெரிஞ்ச பின்னால் அந்த பொண்ணு மேரேஜுக்கு ஒத்துக்கல. அதாவது இப்போ ஐயா சொன்ன அந்த விஷயம் இப்போ ஸ்டாண்டர்டாக இருந்திருந்தா கூட மேரேஜ் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த லிங்க் வந்திருக்கு, ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவல்ல. இப்போ அந்த ஒரு அமைப்பும் கூட இருக்குது. ஆனால் செவ்வாய் சனி பார்த்தாவே நம்ம பொதுவாக செவ்வாய் சனியும் சனி செவ்வாயும் பார்த்துக்கிட்டா அது பிரச்சனைக்குரியதே. ரெண்டாவது, இதில் ஏன் வம்சத்துக்கு ஆகலைன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடம் வம்சங்களா? வம்சத்துக்கு நேர் 7ல் யார் இருக்கா? செவ்வாய் சனி கனெக்ஷனோட பார்வையோடு இருக்குங்களா? வம்சம்னா நீங்கள் என்ன அவனுக்கு மட்டுமா? குடும்பத்துலிங்க அவங்க பெரியப்பா சித்தப்பா அந்த அந்த தாத்தாவுக்கு பின்னால் வந்த அத்தனை குடும்பமும் ஃபாலாகிருக்கு. இப்போ காலையில் யார் சொன்னது? காலையிலே இப்போவா மேசராசியில் இருக்கிற கிரகம் பலனில்லைன்னு இன்றைக்கி பேசினார்.
கரெக்ட், சௌரியராஜன் பேசினார், சூப்பர். இந்த ராகுவால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ தாத்தாவால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பாருங்க. மனுஷன் பிறக்கிறது தன் இனத்தை பெருக்கி ஜெனரேஷனை வளர்க்கறதுக்கு தான். அதுக்கே இல்லைன்னா அவன் மனுஷனா பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஏங்கானோ இல்லை, ஏதாவது புரிகிற மாதிரி பேசுறீங்களா? அதாவது ஒரு ராகு சொத்து இருக்குதுங்க, சொத்து இருக்கு. அந்த சொத்தால் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனமா? சொத்தா கண்டிப்பன் நாங்கள் தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் குறுக்க போந்து இப்படி பேசாதீங்க. அதாவது அந்த அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. அவன் சோறு தின்னுட்டு இருந்து என்னைக்கியா பிரயோஜனம் இல்லை. நல்லா பாருங்க, மனுஷன் பிறந்தான், வளர்ந்தான், செத்து போயிட்டான், அவன் எதுக்குயா? அவன் சோத்தை தின்னுபிட்டு வாழ்றதுக்கு அவன் என்னத்துக்கே வாழணும்? சன்னியாசியா போயிட வேண்டியதானே எங்கேயாவது. இங்க இருக்கிறது நம்ம எப்படி பார்க்குறோம் இல்லை. அப்போ அந்த அவங்க சொல்கிறப்ப அந்த விதி, இப்போ இந்த இதுக்கு கூட பிறந்த இன்னும் 3 பேர் ஜாதகம் வச்சுருக்கேன், எழுதி அப்படியே பார்க்குறேன். இதே மாதிரி ராகு கேதுக்கு மையப்புள்ளியில் குரு இருக்கு. அவைய 3 பேர் ஜாதகத்துலேயுமே இந்த ராகு கேதுக்கு மையத்தில் தான் குரு இருக்கு. அப்போ அந்த 3 பேர் ஜாதகத்தையும் நான் செக் பண்ணுறோம்ல, சும்மா எது எடுத்து கவுத்துன்னு பேசக்கூடாது இல்லை. அப்போ இந்த ஒரு ஜாதகம் எதுக்குன்னா, மூத்த ஸ்தானத்தில் சனி, அப்போ மூத்தவன் அண்ணன் இல்லை, தாத்தா அடுத்தது, தாத்தா அங்கே சொத்து பத்து இருக்கு, அனுபவிக்க முடியல, பாதி பயிர் பண்ணுறான், பாதி இல்லை, வவுத்த மட்டும் கழுவுறக்கு கிடைக்குது, அங்கே தான் இருக்கான், அங்கேயே கிடக்க வேண்டியதுதான். இன்னொன்று, இந்த சொத்து பூரா தாத்தாவு பேர்லேயே கிடக்கு, அப்பனுக்கும் மாறல, இவனுங்களுக்கும் மாறல. ஒரு ஜாதகம் பார்க்குறப்பல எல்லா விஷயத்தையும் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல, எப்போ வரும் எப்போ போகும், நீ கடைசி வரைக்கும் வராது சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ வேணா இருக்கிற வரைக்கும் ஆக்கி தின்னுட்டு இப்போல்லாம் போங்க. அந்த குலதெய்வ வழிபாடுன்னு நிறைய சொல்லியிருக்கேன். அதில் இதெல்லாம் பண்ணி, அதுலேயும் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பண்ணி அவங்க அனுகிரகம் கிடைச்சா நீங்கள் தப்பிச்சுக்கிடுங்க, இல்லைன்னா இல்லை. இந்த மாதிரி இதில் இன்னொன்று, இந்த பையனோட அண்ணனுக்கு பால்வினை நோய் இருக்கு, இவனுக்கு யூஸ் இல்லை. சனிக்கு 10, செவ்வாய் சனி காம்பினேஷன் சுக்கரன் தான் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு பிறப்புறுப்பு சார்ந்தது அந்த தாம்பத்தியத்தை சொல்கிறதுக்கு. அப்போ அவருடைய சனி அங்கே பார்வை, செவ்வாய் பார்வை. சனி இந்த இடத்துல, செவ்வாய் யாருங்க? மூத்த சகோதரன். அப்போ அந்த சனியோட காம்பினேஷன் சுக்கரனோட காம்பினேஷன் வரப்போ உங்கள் அந்த ஜாதகரோட அண்ணனுக்கு பால்வினை நோய் இருக்கா அப்படின்னா, ஆமாம் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குங்கிறான். ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு எவ்வளோ கண்டுபிடிக்கலாம்? வருதுங்கய்யா. அப்போ இந்த ஜாதகத்தெல்லாம் நம்ம பார்க்குறப்ப நம்ம எவ்வளோ வச்சுருக்கலாம், எவ்வளோ தேடி வச்சுக்கலாம், அதில் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, அது அனுபவப்பட்டத்தானே தெரியும். ஏன்னா எல்லோரும் படிக்கிறோம் கேட்குறோம், அதை அனுபவப்படும் போது தான் நம்மளுடைய அந்த ப்ளஸ்ஸு தெரியும். ஆமாம் ஐயா, அப்படியே பார்த்தீங்கன்னாலும் இப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்ச ரூட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ரூட்டில் நான் உங்களுக்கு தரேன். அப்போ ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிறது தானே. அப்போ இந்த அளவுக்கு இதில் இருக்குதுன்னா இதுக்கு தசை புத்தி எதையும் நான் பார்க்கல. ஒரு ஜாதகத்தை போட்டவுடனே கான்செப்ட் என்ன? உன் குடும்பம் விருத்தி இல்லை, மங்களகாரியம் நடைபெறாது,
அப்போ இந்த திருமணம் ஆகலை, எல்லாம் எம்டியாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் 3 பேருமே அப்படியே இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஜாதகத்தை இதை கொஞ்சம் கவனிப்பாக பாருங்கள். இந்த விஷயம்லாம் இதில் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டும் இது ரொம்ப துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். இது சௌரியமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.